அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மிதுனமனையில் குரு பகவான் வீட்டிருக்க, சுக்கிர பகவான் மிதுனமனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக 21/8/2025 அன்று கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். புதன் பகவான் வக்ரமாக கடகமனையில் வீட்டிருக்கார் அல்லவா. எப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி. அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது, அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது 30/8/2025. சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. செவ்வாய் பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் இருக்க, ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்கார். ஸோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரகமைப்பு. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் எதில் நமக்கு நல்லது நடக்க போகுது, எந்த இடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம் கூட்டாளி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அங்கே இருந்துகிட்டு உங்கள் ராசியை பார்க்குறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ராசிநாதன் ராசியை பார்ப்பது உங்களுடைய மனதுக்கு சில இனிமையான தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தான் நினைத்த செயலை செயல்படுத்தக்கூடிய தன்மை என தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ தைரியத்தோடு எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும். ஏன்னா குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு நல்லவன், உங்கள் ராசிநாதன் குரு பெரிய மனிதர்களின் தொடர்பை கொடுக்கக்கூடியது, கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான அந்த குரு உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ அந்த உங்கள் ராசிநாதனோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கார். சுக்கிரனுங்கிறது 6க்குரியவன் அல்லவா, கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் அல்லவா. அப்போது நீங்கள் இந்த கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், அது கடனை வாங்கலாமா இல்லை அடைச்சிடலாமா அப்படிங்கிற பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், எதிர்ப்பு கொடுத்தவங்கள் இவங்க விலகுவாங்களா இல்லை நமக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள், ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு செக் பண்ணணும், ஹெல்த்தில் ஏதாவது ஒன்று பண்ணுது மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள், சில நெகட்டிவ் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குமே தவிர உங்களை கெடுக்குமானா நிச்சயமாக இல்லை. அப்போது உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்பெறும். இந்த தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு அழுத்தம், ப்ரெஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா 10ஆம் அதிபதி போய் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போது தொழில், வேலை, வியாபாரத்தில் குறிக்கக்கூடிய அந்த புதன் பகவான் போய் 8ல் இருக்கின்ற காரணத்தால் அங்கே சூரியனும் பாக்யாதிபதியும் போய் அங்கே உட்கார்ந்துருக்கு. அப்போது ஏதோ ஒரு குறை அப்படிங்கிறது இருக்கும், தொழிலில் நடக்கும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தடை இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த தனுசுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையை பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க போகிறார். அப்போ இதுவரைக்கும் வக்ரமாக உக்ரமாக இருந்த அந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தியும் இந்த மாதம் அடைய போகிறது. அப்போ இந்த மாதத்தினுடைய இறுதியில் அந்த புதனும் பகவானும் எங்கே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறது. அப்போ இந்த மாதத்தினுடைய இறுதியில் தொழிலில் கொஞ்சம் வேகம், விரைவாக
அதாவது தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷருங்கிறது இருக்குமே தவிர கெடுபலன்களை உருவாக்குமானா இல்லை. அப்போ டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும், அழுத்தத்தை கொடுக்கும். இதை செய்யலான்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடையை காமிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களை ஒரு மன உறுத்தலை கொடுக்குமே தவிர பெரிய தன்மைங்கிறது இல்லை. ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம், கடன் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏன் சொல்லணும்னா, அந்த கடனை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு அமரப் போகிறார். எப்போ? இந்த ஆகஸ்ட் மாதம் 21 8ல் அமருது. அப்போ 6க்குரியவன் 8ல் அமரும் போது 6க்குரியவன் தனக்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தில் இருக்கும்போது கடனை வளர்க்கும். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத தனுசு ராசி என்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கு. அதுவும் குறிப்பாக யாருக்கு அதிகமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் புதனுடைய புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, நீங்கள் எந்த திசை வேணால் இருக்கட்டும், புதன் புத்தி இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கடன் விஷயத்துக்குள்ளே போகும், அல்லது எதிர்ப்பு விஷயத்துக்குள்ளே போகும், அல்லது வம்பு வழக்கு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. ஸோ அவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் ஒரு தொந்தரவு, ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக போனால் அந்த சுக்கிரனோடு யாருக்கெல்லாம் சந்திரன் சேர்ந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் சுகர் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். அல்லது குருவோட சுக்கிரன் சேர்ந்திருந்தால்னா சுகர் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கும். இந்த அரசு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில தொய்வுகள் இருக்குது. ஏன்னா சூரியன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார் அல்லவா. அப்போது அரசில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர் இருக்குது. தான் நினச்சது செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஆதங்கம்ங்கிறது கண்டிப்பாக வெளிப்படுத்தும். இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பு பெறும். ஒரு விஷயத்தில் மட்டும் கேர் எடுத்துக்கணும். அங்கே கேது உட்கார்ந்துருக்கார் 9ஆம் இடத்துல. சூரியன் கேது இணையும் போது தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். ஒரு ஆஸ்பத்திரி செலவு கொடுக்கக்கூடிய அமைப்பு. தகப்பனோட ஒரு கருத்து வேறுபாடு வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். தகப்பனை நல்லா பார்த்துக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பு. என சூரியன் கேதுவோடு இணைகிறது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்கும். அதாவது இந்த தனுசு ராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் தன்னுடைய புத்தியையும் அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதாவது இந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள், தன்னுடைய புத்திய அறிவை வச்சு செய்யக்கூடியவர்கள், தங்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க, வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசுக்கெல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது. இந்த ஒரு சிலர் கேட்பீங்க, இந்த தனுசு ராசி என்பர்கள், சார் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் சார், ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுக்கான விசா, அதுக்கான முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கிறேன், சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 8ஆம் இடத்தில் 7க்குரியவன் 8ஆம் இடத்திலும் 10க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு சில விஷயத்தில் அழுத்தத்தை, ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருந்தாலும் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ அந்த எண்ணம் இருக்கின்றவர்கள் நீங்கள் கண்டிப்பாக அதை செயல்படுத்தலாம். அது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அந்த கொடுப்பினை இருக்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டு செல்லக்கூடிய
வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சார் என்ன கொடுப்பினை இருக்குது? ஸோ 5ஆம் அதிபதி போய் 12ல் மறைஞ்சிருக்கா, குரு போய் 12ல் இருக்குது, அல்லது குரு 8ல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வெளிநாட்டில் வெளியூர் வெளிப்பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 17ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. சனி பகவானுடைய ஜெயந்தி, அதாவது பிறந்த நாள் விழா. ஸோ அன்றைய தினம் இந்த தனுசு ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதோ, தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, படிப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, தன்னுடைய முயற்சி செயல்பட முடியல, ஸோ இந்த மாதிரியாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உத்தமம். அதே போல இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அந்த செவ்வாய் என்பது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி. ஸோ அந்த நாளில் செவ்வாய் பகவானை வழிபடும் போது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அல்லது சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள், வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், ஒரு நிலம் வாங்க முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, இடம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள், இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கலன்னா, ஸோ அந்த நாளில் செவ்வாய் பகவானை வழிபடுவது தனுசுக்கு மிகச்சிறந்த நற்பலனை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் தசா புத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்கள். சரியாக பொருந்தி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் பாவகிரகங்களின் தொடர்பு அல்லது 6, 8, 12 அதிபதிகளுடைய தொடர்பில் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். 2025 சொந்த தொழில் செய்வதற்கு விருப்பப்படுகிற அதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லையா? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ எனக்கு இடமாற்றம், எப்போ எனக்கு ப்ரமோஷன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.